Hello friends, welcome back to deep dive into Python series. இந்த எபிசோட்ல நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர் பிஹைண்ட் த சீன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது பைத்தான் இன்டர்பிரட்டர் பத்தின முக்கியமான 3 கான்செப்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1, பைத்தானோட கோட அதுவாகவே எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியுமா? பைத்தான் இட்செல்ஃப் எக்ஸிக்யூட்ஸ் இட்ஸ் கோட். ஸோ நம்பர் 2, பைத்தான் இன்டர்பிரட்டர் எத்தனை டைப்ஸ்ல அவைலபிளா இருக்கு, ஸோ அதுக்கு எவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் நம்பர் 2 பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலி இன்டர்பிரட்டர் பிஹைண்ட் த சீன்ஸ். ஒரு இன்டர்பிரட்டர் கிட்ட நம்ம பைத்தான் ஃபைல் போகும்போது அது என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற இந்த 3 விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஃபோர் தட் ஒரு சின்ன ரீகேப். லாஸ்ட் வீடியோல நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, அது ஜஸ்ட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொடுப்போம். பட் நம்மளோட லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியாது அப்படின்றதுனால நம்ம கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்காக கிரியேட் பண்ண ஒன்று தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிஃபைன் பண்ணி அந்த லாங்குவேஜில் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபைல்ஸாக டைப் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் கம்ப்யூட்டரால் அந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வி நீட் அ டிரான்ஸ்லேட்டர். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸை ரீட் பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு நம்மளோட கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கம்ப்யூட்டர் கிட்ட மெஷின் கோட்ல சொல்லி நமக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றது நத்திங் பட் கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் அப்படின்னாலுமே அதுவுமே ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தானோட கோட அதுவாகவே எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறையா டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீப்பாக இந்த கான்செப்ட் சொல்ல மாட்டாங்க. பட் நான் ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சீரீஸில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி கற்றுக்கும் போது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸில் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் கரெக்டாக புரியணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏன் பைத்தானால அதோட கோடை அதுவாகவே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ பைத்தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு லாங்குவேஜோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எழுதியிருக்கிறது தான் பைத்தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் பைத்தானில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும். தென் அந்த பிரேசஸ்க்குள்ள கோட்ஸ் கொடுக்கணும். அந்த கோட்ஸ்க்குள்ள நான் எந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். தென் அகெயின் அந்த டபுள் கோட்ஸும் சிங்கிள் கோட்ஸ் அந்த கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தென் அந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிரிண்ட்னா இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ ஒரு ஃபார் லுப்னா இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி தான் எண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சிருக்க ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் பைத்தான் அப்படின்றது. அப்போ யார் பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுவா கோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேற யாருமே இல்லைங்க, அதுதான் இன்டர்பிரட்டர். ஸோ நிறைய பேர் பைத்தான் இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படின்னு பேசுறப்ப பைத்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் பைத்தான். இந்த பேக் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்றது ஜஸ்ட் டாக்குமெண்ட் டிஃபைன்ஸ் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் த லாங்குவேஜ். ஓகே, பட் யார் பைத்தான் கோட் எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு பார்த்தா இன்டர்பிரட்டர்ஸ் தான். ஸோ இந்த இன்டர்பிரட்டருமே ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் பைத்தான் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வென்எவர் பீப்புள் பைத்தான் அப்படின்றத எக்ஸிக்யூஷன் இல்லைன்னா அது கோட் ரன் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்றப்ப எல்லாமே அவங்க இன்டைரக்டா மென்ஷன் பண்றது என்னமோ இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் தான், பைத்தான் கிடையாது. ஓகே, ஸோ இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் என்னென்ன லாங்குவேஜில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ பேசிக்காக நீங்கள் பைத்தானோட அஃபிஷியல் சைட்டில் இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கூட அந்த இன்டர்பிரட்டர் எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்குன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் லாங்குவேஜில் அதோட இன்டர்பிரட்டரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சி பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான்
பைத்தானோட அஃபிஷியல் இன்டர்பிரிட்டர். ஸோ இதை வந்து சி லாங்குவேஜ்ல தாங்க எழுதியிருக்காங்க. அண்ட் பை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பைத்தானோட இன்டர்பிரிட்டர் ப்ரோக்ராமை பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியே எழுதுனது தான் பை. இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் இன்டர்பிரிட்டர் மெத்தட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஜைத்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவுமே பைத்தானோட இன்டர்பிரிட்டர் ப்ரோக்ராம் தான். பட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்க லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா. அண்ட் ஐரன் பைத்தான் அப்படின்றது இதுவுமே பைத்தானுக்காக எழுதப்பட்ட ஒரு இன்டர்பிரிட்டர் ப்ரோக்ராம் தான். பட் எழுதியிருக்க ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம்ஒர்க். ஸோ இதெல்லாம் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வருவோமா? ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைத்தானோட பேசிக் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பைத்தான் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் இல்லையா, EXE ஃபைல். ஸோ அந்த ஃபைலில் 2 காம்போனன்ட் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பைத்தான். ஸோ பைத்தான்றது அந்த லாங்குவேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், இல்லைன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி பைத்தான் அப்படின்ற இந்த ப்ரோக்ராமுமே அந்த EXE ஃபைலோட சேர்ந்து டவுன்லோட் ஆகும். ஏன்னா இதுதான் வந்து பைத்தான்காக அவங்க எழுதியிருக்கிற இன்டர்பிரிட்டர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒவ்வொரு தடவையும் பைத்தான் டவுன்லோட் பண்றப்ப நடக்கக்கூடிய பேக் அண்ட் திங். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ண ஜைத்தான். ஸோ ஜைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பைத்தான் இன் ஜாவா லாங்குவேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐரன் பைத்தான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பைத்தான் 3 இன் .NET ஃப்ரேம்ஒர்க். ஓகே, ஸோ இதுதான் பை. ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்லேயே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பை எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சி பைத்தான் கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டர்ஸ். ஸோ பேக் டு த ஸ்லைட். ஓகே, ஸோ இந்த விஷயம் யாருக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு பைத்தான் இன்டர்பிரிட்டர் கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுன்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் வேணும். ஸோ நீங்கள் இந்த பைத்தான் லாங்குவேஜில் ஒரு 4 லைன் கோட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை இந்த இன்டர்பிரிட்டர் எப்படி ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரோக்ராமிங் ஃபைலை நீங்கள் இன்டர்பிரிட்டருக்கு கொடுப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அந்த ஃபைலை வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ இது வந்து ப்ராப்பராக அதை வந்து இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ பண்ணி அது என்னவா மாற்றும் அப்படின்னா அதை வந்து ஒரு பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 0 and 1s அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு பைட் கோடா மிஷினுக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சிடும். ஸோ கன்வெர்ட் பண்ண அந்த பைட் கோடை அது இந்த இன்டர்பிரிட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மெஷின்ல ரன் பண்ணும். ஸோ அதாவது அந்த பைட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனலி நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டர் கோட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைத்தான் கோட் ரைட் பண்ணணும். தென் அதை ரீட் பண்ணி அதை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். தென் அந்த பைட் கோடை வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டரில் இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மெஷின் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனலி நமக்கு ரிசல்ட் இல்லைன்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கூட கன்வே பண்ண வேண்டிய கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் இந்த கண்டென்ட் பற்றி நீங்கள் முன்னும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட பிளாக் போஸ்ட் லிங்க் கமெண்ட்ல போஸ்ட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கீப் லேர்னிங்.